இன்றைக்கி 7வது வருஷம் திருமண நாள். அதனால் நம்ம பக்கத்தில் இருக்க அங்காளம்மன் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டில் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ஒரு ஐநூறு தாள்லாம் வச்சு நிற்கிறாங்க. போய் பார்த்துலாம் வாங்க. நில்லுமா, நீ நில்லு. நெல் 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 யாஷ்கா, நீ இங்கே ரெடியாக இருக்க போல, தயாராகிட்ட போல. நெல் நான் தயாராகிட்டாங்க. அங்கே பாருங்கள், பணம் இருக்குது. ஓகே. 7th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து இவங்ககிட்ட வாங்கியாச்சு. வருஷம் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ பிளாக் போடுறதால நம்ம கொஞ்சம் இதை வீடியோவாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஆகிடுச்சு. இது தாங்க நம்ம காலையில் வந்து பக்கத்தில் அங்காளம்மன் கோயில் முடிச்சுட்டு இங்கே வந்து அமௌண்ட்டுக்காக நின்றுட்டுருக்கோம். தெரியல, வீடியோ அமௌண்ட்டு வாங்கியாச்சு. சிண்டுக்கெலாம் வரலன்னு சொல்லிட்டு சண்டை யாஷிக்காவுக்கலாம். நீ வாங்கி சண்டை போடாத, வாங்கி அழுவாது. அங்கே பேர் பேரு தராங்க பாரு, போ. ஆயாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதே பெரிய விஷயம். உனக்கு தோசை வச்சுக்கிறேன், நீ சாப்பிட்டு. உனக்கு சாப்பாடு வச்சுக்கிறேன், நீ சாப்பிட்டு. கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறாயா? சரி அம்மா, இது பூட்டிக்கோ. கேஷ்கா, இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் போகிற வழி. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் இன்னும் போயிடுவோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா, 1/2 கூட 20 நிமிஷம் தான் மேக்ஸிமம். கிட்ட தான் நம்ம குலதெய்வ கோயில். இங்கே பக்கத்துலலாம் ஏரி இருக்கும், கொல்லி. ஆமா, சேர்ந்து போலாமா? அம்மா ஹாய் சொல்லுமா. ஓகே, சரி வா. நம்ம குலதெய்வம் இருக்கிற கோவில் பண்டசோழ நல்லூர், கரையாம்பத்தூர் வந்து பக்கம். தெய்வமா அம்மா எலுமிச்சம்பழம் சொல்லுவாங்க. இதுதாங்க நம்ம கோவிலோட வெளியே இருந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. சிண்டுலாம் அங்கே விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்க்க எல்லைக்கல் இருக்கும், சாமி முத்தாலம்மன் கோவிலுங்க. கோவில் உள்ளே போனாவே சூப்பராகவே இருக்கும். உண்மையாகவே நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்டசோழ முத்தாலம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து இந்த கோவிலில் காலடி பட்டிருக்கோம். அவர் இன்றைக்கி இல்லை. எங்களோட முப்பாட்டம் எல்லாம் இருந்திருப்பாங்கள்ல. ஸோ அதனால் அது எங்களுக்கு ஒரு ஹாப்பி. இந்த கோயிலுக்கு போனாலே நம்மளோட முப்பாட்டம்லாம் அதில் இருந்திருப்பாங்க. அதனால் அப்புறம் சாமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வளையல்லாம் வாங்கியாச்சு. கோயிலில் உள்ளே படைக்கிறதுக்காக வளையல். எப்போயுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனாலே எண்ணெய், வளையல், மாலை வாங்கிட்டு போவோம். பட் இந்த வாட்டி வாங்கலை. சரி, காலையிலே போய் அங்கே மாலை கடையே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் கோயில் ஆரம்பமே கோயிலுக்கு வெளியே. இது விநாயகர் கோயில். அப்போலாம் இங்கே தான் நம்ம ஸ்டார்டிங் படைச்சிட்டு உள்ளே போவோம். இங்கே போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு பொங்கல் வைக்க ஆடி மாதம் போனால் பொங்கல் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் படைப்போம். விநாயகர் படைச்சிட்டு அடுத்தது தான் நம்ம அதை அங்கே மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போவோம். விநாயகர் வந்து நம்ம எங்கள் ஃபேமிலியாக வந்து நல்லா கும்பிட்டு இங்கே இதுக்குன்னே திண்டு சாமி கும்பிடு. பத்தி காட்டுப்பா, விநாயகர் பத்தி காட்டு. பத்தி காட்டு. எப்படி பத்தி காட்டுவேன்? பத்தி காட்டு. நாங்கள் கத்தி தாண்டா காட்டுறோம். வெரி குட். சாமி கும்பிடுங்க. விடு, இந்த எலி காமி. இது என்னது? அவரு காமிக்கிறார் நினச்சிக்கோ, அவ்வளோதான். சாமி கும்பிடு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோயில் இப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கோவில். பட் அதுக்கப்புறம் நல்ல கோவிலில் செலவு பண்ணி நல்லா கோயிலை சூப்பராக கட்டியிருப்பாங்க. பெயிண்டிங் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒரு மழை பெய்ய எந்த இதுவுமே கிடையாது. உள்ளே ஃபுல்லாக ஒட்டி தான் இருக்கும். நேராக போயிட்டு விளக்கு போட போயிட்டு வாங்க. விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஒரு கோவிலில் மேலெலாம் அந்த படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே சூப்பராக நல்லா வடிவ வச்சுருப்பாங்க. 3Dலாம் நல்லா வரைஞ்சிருப்பாங்க மேலே பார்க்குறதுக்கு. அப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கு மாம்பழம்,
அப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து தாமல் தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. நீங்களும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பாக்கெட் கூட வாங்கிட்டு போய் கொடுங்க. அதில் ஒரு தனி இது தான் கோவிலுக்கு அந்த விளக்க நம்ம நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க. அதிகமாக கற்பூரம் கூட ஏற்ற தேவையில்லைங்க. அதிகமாக நீங்கள் எண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க. அப்புறம் நம்ம கோவில் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துக்கிட்டு அங்கே படைச்சி முடித்த பிறகு தாமத்தெல்லாம் கையில் எடுத்துகிட்டு கோவில் சுற்றி வர இது கோவிலுக்கு பேக் சைடு. இங்கே பொங்கல்லாம் வைப்பாங்க. நல்லாவே இப்போ இருக்கும் பார்க்குறதுக்கு. முதல்ல நாங்கள் அடுப்பு அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை கல் எதாவது மூட்டி தான் பொங்க வைப்பாங்க. இப்போ பொங்க வைக்கிறதுக்குனே நல்லாவே நம்ம அங்கே கட்டி கொடுத்துருக்கோம். இதுதான் நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. கிஃப்ட்லாம் காசு ஒரு 40,000 சேர்த்து வச்சுருந்தேன். மீதி லோன் எடுத்து தான் இந்த கம்மல் எடுத்து கொடுத்தோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு லோன் அடைக்கணும். அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆத்தா கிட்ட அதுக்கு தான் வழி கேட்டு வந்தேன். சரி கஷ்டப்பட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை ஒரு முடிவு பண்ணோம். சரி இது வரையுமே நான் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு பண்ணது கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இதை வாங்குறது எனக்கு 7 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு 40,000 சேர்த்து வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பண்டர்ஸ்கூல் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா அழகர் கோயில் போகிறோம். இப்படி போய் பார்த்துக்குமா. இது அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம சரி ரொம்ப பசி எடுத்துச்சு. ஏன்னா 10:15 ஆகிடுச்சு. யாருமே எனக்கு காலைல சாப்பிடல. ஏன்னா சீக்கிரம் காலைல ஏந்திருக்கவே சாப்பிடல. எனக்கு என்ன சாப்பிட போகிறேன் இப்போ நீ? ஐயோ, அங்கே இட்லி மட்டும்தான் இருந்தது. அதனால் ஆளுக்கு ஒரு 3 இட்லி வாங்கி ஒரு வடை வாங்கிட்டோம். ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு சரி அப்பா இதுவாவது கிடச்சிதேன்ற மாதிரி நன்றி சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு பசி எல்லாருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது தென்னம்பக்கம் அழகர் கோயில் கிளம்பிட்டோம். இப்போ வண்டி எடுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அழகர் கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்த கோயில் அழகர் கோயில் தான். யாஷ்கா எங்கே வந்துருக்குறோம்? எங்கே வந்துருங்க கேட்டால் பொம்மை வாங்கிட்டாங்கடா. இதுதான் அழகர் கோயில் என்ட்ரன்ஸு. ஃபுல்லாகவே கடைங்க நிறையா இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாலை அந்த மாதிரி கோயிலுக்கு வாங்கினது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பொம்மைங்க, மிச்சர் கடை இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நமக்கு போகும்போது கண்டிப்பாக லெஃப்ட் சைடுக்கு அதை அழகாக வச்சுருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு போகும்போது என்ன தேவையோ அந்த லெஃப்ட் சைடு வரும்போது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க கோவிலில். போயிட்டு நம்ம ஆயா தாத்தா நின்றுந்தாங்க. சரி அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விளக்கு மட்டும் வாங்கினோம். சரி ரொம்ப ஆசையாக இருந்தோம். ஏன்னா அம்மாவை எப்போயா தானே கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது அம்மா கூப்பிட்டு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொம்மைங்க யாஷிகா அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே வாங்கித்தரேன் நான் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அதுக்கிட்ட கொஞ்சம் சால்வ் பண்ணி அப்பயும் எங்கங்க அப்படி ஒரு 300-400 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டாங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு. மெயினாக இந்த கோவிலுக்கு வாங்க எல்லாருமே. அழகர் கோவிலுக்கு வராதவங்க கூட வாங்க. எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகுதுங்க. உண்மையாகவே சொல்கிறேன். உண்மையாகவே அங்கே கியூவை பார்த்து மிரண்டுட்டாங்க. உண்மையாகவே இந்த மாதிரி கியூவை நான் பார்த்ததே கிடையாது. நான் போனது ஃப்ரீ டைமில் தான் போவேன். மண்டே சண்டே போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இந்த சண்டே இந்த அளவுக்கு ஏன் கூட்டம்? சண்டே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த சண்டே ஏன் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால் பயங்கரமான கூட்டம். பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. வீட்டில் 2 பாட்டி இருக்காங்கடா, என்ன சாப்பாடு கொடுக்கல, கண்டிப்பாக நம்ம போய் ஆகும்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கியூவில் நிற்கலை, போய் டேரெக்டாகவே நம்ம சாமி பார்த்தாச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சரி கொஞ்சம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி 2 பேர் இங்கே தான் உள்ளே தான் இருக்காங்க, உங்கள் நண்பர் விஜயகுமார் கிருஷ்ணாவனோடனே. என்னடா உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு கியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் பார்த்தா 2 பேரும் திரும்பி பார்த்தேன். எனக்கு முன்னாடி ஃபோன் வந்துருச்சு போல். 2 பேரும் திரும்பி பார்த்துன்னு நின்றுட்டுருக்கானோ. ஒருத்தன் மூஞ்ச மறைச்சிக்கிட்டான், வீடியோ எடுக்கிறேன்னு. ஷாக் ஆகிட்டானோ. சரி நம்ம இப்படியே நின்று சாமி கும்பிட்டு டைம் ஆகிடுச்சு. வீட்டில் 2 பாட்டி இருக்காங்கடா, பசிக்கும் மதியம் சாப்பிட டைம் ஆகிடுச்சு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி இங்கே நின்னே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு. இங்கேருந்தே நல்லாவே தெரிஞ்சுது. கொஞ்சம் நம்ம கிட்ட நின்று பார்க்க முடியாத சூழ்நிலையாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே இருக்கிற சிலைங்க எல்லாமே பல ஆண்டு ஆகிடுச்சிங்க உண்மையாகவே வச்சு. உங்கள் வேண்டுதல் எந்த வேண்டுதலுமே நிறைவேறுங்க. நீங்கள் படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் இது பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மரத்து நிழல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அம்மா எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே விளையாட்டு அந்த இதெல்லாம் இருந்தது, சுற்றுறது, அந்த ஜம்பிங் அந்த மாதிரிலாம் இருந்தது. நீங்கள் எதாவது வேணுனாலும் நல்லபடியாக வேண்டிக்கிங்க. எதுவாக இருந்தாலும் நடக்குங்க கண்டிப்பாகவே. எங்களுக்குலாம் இங்கே போனதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நடந்தது வீட்டில்.
ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு போங்க, வேண்டிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா. பட் அதுக்குண்டான வாய்ப்பு தான் நமக்கு கடவுள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதுவே தருன்றதெல்லாம் கிடையாது. அதுக்குண்டான நீங்கள் முயற்சி எடுக்கணும். எதை பண்ணணும்னாலும் வேண்டி டாக்டர் செட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களா? டேரக்டருக்கு வச்சிருப்பாரு, விஜய் வச்சிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சிருக்காங்க. அப்புறம் மேடம் வந்து பொம்மைக்கே டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்கி தரேன் என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு போயிட்டு வேணும். அந்த டாக்டர் செட்டு அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது ப்ராடக்ட்டில். சரி அதனால் நம்மளும் அதில் ஒன்றும் பெருசாக வாங்கி தரேன் கை காமிச்சு கேட்டுச்சு. பட் 2 பொம்மை வாங்கி 2 இதுவா அதுக்கப்புறம் திருப்தி ஆகிட்டாங்க அவங்க. சும்மா இருக்க மாட்டேனே. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு வேண்டிக்கிட்டு வச்சுருக்க பொம்மை. வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும், பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற பொம்மைங்க. தனுஷ் இல்லம் முருங்கப்பாக்கம் வீடு கட்டியிருக்காங்க. தூக்கின்னு வந்துட்டேன். சிலை எப்போ வந்தாலும் இந்த சிலையை பார்த்துருவேங்க நான். நம்ம முதலமைச்சர் விஜய் சிலை, டிவிகே விஜய், இவர் ராஜ்குமார் அண்ணா சிலை. இதுதான் விஜய் சிலை. சும்மா அது ஒரு பொம்மை நம்பிக்கை அவ்வளோதான் தான். இதுதான் சிலை செய்கிற இடம். நம்ம முன்னாடியே வந்து முன்பதிவு பண்ணணும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சிலை வைக்கிறேன்னா. அப்படி இல்லைனா ஓரளவுக்கு இந்த மேக்ஸிமம் திருமண சிலைகள் நிறையா இருக்கும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க சிலையும் எதாவது இருக்கும். வேறு ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டு நிறைவேறிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து முன்னாடியே அந்த இடத்த வந்து ஆஃபீஸில் நம்ம முன்னே சிலை வேணுமோ சொன்னால் செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி அப்படியே டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மல் பைத்தியம், இந்த வளையல் பைத்தியம் நிறையா. அதனால் சரி வாங்கணுன்னுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பொம்மை வாங்கணுன்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. சரி ஓகே கடையாக பார்த்து 2-3 கடையாக ஏறி இறங்கி அப்படியே வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு நம்மளும். இதை ஏஷ்கா எங்கே இருக்குது டாக்டர் செட்டு பார்த்தியா? எந்த கடையில் பார்த்து? அங்கே ஃப்ரெண்டில் போய் பாரு. அவ்வளோதான். என்ன வாங்கியிருக்க கட்டு? ஏதோ மீன் பொம்மையா? அப்படி சின்ட்டு பேஸ்கா எப்படி இருக்கு சொல்லு, எதை பேசு. காட்டுவோம் பொம்மையை பற்றி சொல்லு. என்ன இருக்குண்ணே என்னன்னு? இந்த மீன் இருக்கும் அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். இந்த திரி ஒன்று அது சுத்தம். அதுக்குமா இந்த தூண்டியில் எடுத்து அது பிடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஏய் சின்ட்டு இந்த பொம்மைம்மா 100 ரூபா. 100 ரூபா சொன்ன குறைச்சி சொல்லு. 150 கம்மி பண்ணுங்க. பொம்மை அதை கம்மி பண்ணிக்கணும். ஏய் சின்ட்டு தம்பி பிடி வாங்கிட்டமா. வளையலுக்கு கலர் கடையில் கடை கடையாக தான் சுற்றுறாங்க ஏறி. ஏதாவது ஒன்று புரியாத பட்டு வாங்கிட்டு வாங்க. தம்பிக்கு என்ன பொம்மை? சரியம்மா. அப்புறம் சொன்னாங்க ஊந்து கும்பிட்றான்ற மாதிரி. அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் ஆர்ச்சி, அங்கக்கிட்ட வந்து நெருளாக இருந்தது. அங்கே வந்து ஊந்து கும்பிட்டு அம்மா எல்லாருமே ஊந்து கும்பிட்ணுன்னு சொன்னாங்க. சரி அவங்களையும் எப்போயாவது தான் வராங்கன்ற மாதிரி சரின்ட்டு ஓகே
அவங்க மனசு திருப்தியானா சரி தான், அம்மா மனசு திருப்தியானா. சின்ட்டு இது வாங்கி கொடுத்து ஓட்டுறானா எல்லா மண்டையிலையும் சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு அடிக்கிறான், ஏதோ அடியாள் மாதிரி இவன். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் எங்களை போட்டு. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே தொண்டை தண்ணி வற்றி போச்சுங்க. அந்த அளவுக்கு வெயில், சரியான வெயிலில் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் ஒரு கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கினோம். அதுவும் எவ்வளோ குடித்தாலும் பத்தலை. அம்மா ஐஸ் வாட்டராக இருக்குடா, எங்கேயாவது நம்ம ஒரு கொல்லி மாதிரி இருந்தால் பாடுறா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்படி போன இடம் தாங்க இந்த இடம். செம்ம ஜாலியாக இருந்தது, ஃபேமிலியே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. போ யஷ்கா, ஒன்றாவது போ, அதெல்லாம் ஒன்றாவது போ. ஒன்று பிடி. இறங்க யஷ்கா, இறங்கி ஒன்றாவது. எம்மா தண்ணி தாக்கம் பாரு. ஏய் சின்ட்டு அப்படியே மோட்டரையும் இதையும் வச்சு விடு. இப்படி போ, உமா பக்கம் போ. எல்லாம் நம்புது தான், நம்பிட்டு மட்டும் தான். அதுதான் மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படியே வந்துட்டு இந்த மோட்ரு அங்கேருந்து பார்த்தோன்னே நமக்கு அப்பாடா தண்ணி கிடச்சிதுன்னு சொல்கிற மாதிரி வந்துட்டோம். வந்து எல்லாருமே விட்டு தண்ணி ஏற்றிட்டோம். சின்ட்டும் குடிச்சிட்டான். கொல்லி பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. நெல் போட்டிருக்காங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த மாதிரி ஒரு மோட்டர் அடித்தா நமக்கு அந்த வெயிலோட இதே தெரியாது. நல்லா இருந்தது. சின்ட்டு பாய் சொல்லு. சின்ட்டு பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் பாய். பட்டிக்கிட்டு பாய். சாமி வண்டியை பொறுமையாக விட்டீங்க, யார் மேலே ஏற்றிடணும் பயமாக இருந்துச்சு. கோடு யஷ்கா பாய். என்ன இது இப்படி உட்காந்து போகக்கூடா? சரி ஓகே, பார்த்து பொறுமை.